இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தட்டான்மலை ஊரை சேர்ந்த அண்ணன் கலரை சிவா அவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கதாட்டு சொன்னாங்க. இங்கே வந்து சோடு அமைக்கும் முறை அது வந்து நம்மளுக்கு வந்து இதை பற்றி டைரெக்டாக ஃபுல் டீட்டெயில் தெரியாது. இதனால் அண்ணன்கிட்ட டைரெக்டாக வந்து இதை கேட்டு என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னு டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இதை நம்ம காணொலி விளையாட்டு டைரக்டா நீங்களே இதை பார்த்துக்கலாம். வணக்கண்ணே. வணக்கம். இது நம்ம சூடு அமைக்கும் முறை அதுல உள்ள அர்த்தங்கள் என்னன்னு நம்மளுக்கு வந்து இதை ஃபுல் ஐடியா கிடையாது. அதனால இதை கொஞ்சம் டைரக்டா சொன்னீங்கன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமாண்ணே? பார்க்கலாம். இப்போ சோடை வந்து சோடோட அர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்னன்னா சோடை நீங்க இப்படி குத்துங்க இப்படி அடிங்க இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்காங்களே தவிர இந்த சோடை வந்து சோடுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் தெரியாது. அப்ப அண்ணன் வந்து இப்போ இந்த இதை பார்க்கறதுல அர்த்தத்தை சொல்லி கொடுக்கும்போது இதை வந்து எனக்கு வீடியோல தாங்க, அப்போ வீடியோல எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நம்ம இப்போ இந்த வீடியோல சோடோட அர்த்தத்தை பார்க்கலாம். இப்ப தட்டி பிரிவு சோடை வந்து இவங்க 2 வாரம் போடுவாங்க. அது போட்ட பிறகு அதோட அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி போடுங்க. இப்போ இந்த செவடு வந்து இவங்க 4 முக்கு போட்டாங்க. இப்போ 4 முக்கு வந்து இந்த செவடை போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா அந்த செவடோட அர்த்தம் வந்து அப்படி ஒவ்வொரு செவடுமே வந்து நல்லா நிறுத்தி நிதானமா தான் போட சொல்லி நாங்க வந்து பழக்கத்துக்கு கொடுப்போம். அப்போ அப்படி அவங்க வந்து கரெக்டா துண்டு துண்டா அந்த செவடை போட சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இதை வந்து நம்ம அடிக்கடி போட்டு பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் போடலாம். இப்போ சரி நீங்க அந்த செவடை வந்து ஓனாட்டு போடுங்க, நான் அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லி விடுங்க. இது தடை இடி. இந்த தடை இடி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த நீ சட்டை எப்படிமா அந்த தடை இடி எதுக்கு தேவைப்படும்னா இப்படி சட்டையை பிடிச்சாக்கி உடனே தடுத்துட்டு இடிக்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். பின்ன பாத்துடுங்க. அடுத்து அடிமா அடிச்சாலும் அடிச்சா அந்த தடை கொடுத்துட்டு நம்ம இடிக்கிறது தேவைப்படும். அதுக்காக வேண்டிதான் இந்த தடை இடி. நம்ம வலது கை வச்சு தடுத்துக்கிட்டு அடுத்தது இடது கை வச்சு இடிக்க கூடியது. சரி அடுத்து போடுங்க. இது தடுத்து அடுத்தது இடி. அப்போ யாராவது நம்மளை வந்து அடிக்க வராங்க அப்படின்னாக்கி அடி இப்படி தடுத்துக்கிட்டு இது வந்து நெஞ்சு குழிக்கு நம்ம இந்த நெஞ்சு பூட்டுல அது ஒரு ஜாயிண்ட் ஒரு பொறுத்து அந்த பொறுத்துல வந்து நம்ம நேரா இடிக்கணும். இடிச்ச உடனே அவங்க அடுத்தது அடிக்கைக்கு முயற்சி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி படும். இது வந்து நாங்க வர்மக்கலையில வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்னன்னா லேசா தட்டுனாலே அவங்களுக்கு வந்து உடனே வந்து உயிரிழப்பு தான். இதை வந்து நாங்க அடிமுறை ஸ்டைல சொல்லி கொடுக்கறதுனால நம்ம சும்மா இப்படி குத்துனோம்னா அவங்க உடனே வந்து இந்த கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி அவங்க வந்து அடுத்தது அடிக்கிறதுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியாது. உடனே வந்து கீழே வந்து கிடப்பாங்க. அது உயிருக்கு ஆபத்து இருக்காது. அதை வந்து ஈஸியாவே காப்பாத்திடலாம். சரி அடுத்து குத்துங்க. இது இப்போ குத்திட்டு அதுல அடுத்தது மூக்கு தட்டு. இப்போ தட்டு இந்த அடி இப்படி அடிச்சாச்சுனாக்க நம்ம இடிச்சிருக்கோம். இடிச்சுட்டு அவங்கள இந்த மூக்கு இதுல ஒரு பொருத்து உண்டு. அந்த பொருத்துல வந்து நம்ம லேசா இப்படி அடிச்சாச்சுனால உடனே வந்து அவங்க ரத்தம் வரும். ரத்தம் அதிகமாட்டு வந்துட்டு இருக்கும். அதை நாங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கி அந்த ரத்தம் அதிகமா வரும்போது அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும். இப்ப கொஞ்சம் ரத்தம் வந்த உடனே அவங்க வந்து நல்லா பயிர்வாங்க. பயந்த உடனே அவங்களுக்கு வந்து அடுத்தது நம்மள அடிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி அடுத்து இப்ப தட்டி இது முண்டா எதுக்கு அப்படின்னா இப்ப வாடி வந்து அடிக்க வராங்க. இப்ப நம்ம இந்த இப்படி இடியை கொடுத்து மூக்கு தட்டை கொடுத்தாச்சு. அடுத்தது அவங்க வாடி வந்து அடிக்க வந்தாங்கன்னா அங்கிருந்து வாடி வந்து அடிக்கும். நம்ம இப்போ வாடிட்டு இருக்கோம். உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கரெக்டா நெஞ்சு பூட்டுல வந்து இந்த இதுக்கு வந்து முண்டான்னு சொல்லுவோம். இப்படி லேட்டா இடிச்சாலே உடனே வந்து அவங்க
கீழே விழுந்துருவாங்க, நெஞ்செல்லாம் வந்து பொட்டியை தெரிச்சிரும். அந்த அளவுக்கு அது வலிமையாட்டு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காட்டு இருக்கும். அவங்க வந்து ஓடி வரும்போது அந்த வேகத்திலே வந்து விழுந்த உடனே அவங்களுக்கு அடி வந்து அதிகமாட்டுப்படும். சரி, அடுத்து இது வந்து தட்டி பிரிவுனா நீ அடிமா பாருங்க. அடி வந்து எந்த இடத்துல விழுந்து அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல தான் அடி விழுந்திருக்கும். நம்ம தட்டி பிரியும் போது அவங்கள அடிச்சுட்டு பிரியும் போது அவங்க என்னன்னா இந்த கொண்ட நரம்பு முறிஞ்சு போவோம். இந்த இடம் தான் படும். இப்படி பட்டுனாக்கி அவங்களுக்கு கொண்ட நரம்பு முறிஞ்சு உடனே வந்து ஆளு கீழே விழுந்துருவாங்க. மாதிரி அடுத்து பாருங்க. அடுத்து போடு. அடுத்தது என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம போட்டேதான். இப்ப அடிக்காமனா அடி. இப்படி அடிச்ச உடனே நம்ம நெஞ்சுக்கு குத்திக்கிட்டு இங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆள் அடிக்க வரான்னு சொன்னா நம்ம அதை கழுத்துக்கு வெட்டக்கூடியது. இப்போ சரி, இந்த இடத்துல நம்ம இப்படி இடிச்சிருக்கோம். இடிச்சிட்டு நீ அடிக்கவாமா. அடிக்க வரும்போது நம்ம இப்படி இந்த வெட்டை கொடுத்துக்கிட்டு அடுத்தது அவங்கள அடிக்கலாம், இல்லைன்னாக்கி கழுத்துக்கு வெட்டதுக்கெல்லாம் உபயோகப்படும். அதுதான் அதுல உள்ள அர்த்தம். சரி, அடுத்து போடுங்க. அடுத்தது அடிச்சுட்டு வெட்டதுன்னா இந்த இங்கோ அடிச்சா இந்த கையில வந்து இந்த இடம் படும்படியாதான் நாங்க அடிக்க சொல்லுவோம். இப்போ இதுல அடிச்சாச்சுனாக்கி உடனே வந்து அவங்களுக்கு நாடியெல்லாம் வந்து கலந்துரும். நாடி கலந்து அவங்களுக்கு அதிகமான இந்த அவங்களுக்கு வந்து அதிகமாட்டு இந்த எலும்பு தாடை வந்து உடஞ்சதும் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் நாங்க வேற எங்க வீடியோல நாங்க போட்டிருக்கோம். இப்போ இதுல லேச தட்டுனாலே போதும், அவங்க உடனே வந்து அந்த நாடி வந்து கலந்துரும். சரி, அடுத்து போடுங்க. இது வந்து திரும்பி வெட்டக்கூடியது. இப்ப நம்ம ஏற்கனவே இவங்களை அடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்படி அடிச்சுட்டு நீ அடிமா. இப்படி அடிச்சிருக்கோம். இப்படி அடிச்சுக்கிட்டு அவங்க திரும்பியும் அந்த அடி ஒழுங்கா படல, இல்லைனாக்கி அடுத்தது இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னாக்கி உடனே கழுத்துக்கு வெட்டக்கூடியது. இது வந்து சொட்டை செவி அதுக்கப்புறம் லாவு சவுட்டு. அது எப்படின்னு பாத்துருங்க. சொட்டைனாக்கி நாங்க இந்த இடத்த தான் சொல்லுவோம். அதுல வந்து பெருவரில் படும்படியாட்டு தான் நம்ம சவட்ட சொல்லுவோம். இப்ப சொட்டைக்குன்னா நம்ம சொட்டைக்கு சவட்டுறது மட்டும் இல்ல, அது வந்து விதைக்கு நம்ம இப்படி சவட்டக்கூடியது தான். அதாவது எதுக்கு கால் எழும்பணும், எல்லாருக்கும் கால் எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொட்டைக்கு சவட்ட சொல்லுவோம். இப்ப சொட்டைக்கு சவுட்டிட்டு அடுத்து இந்த சைடு நிக்கக்கூடிய ஆளுக்கு இப்ப இங்க சவுட்டிட்டு செவிக்கு சவுட்டிட்டு அடுத்த ஆளுக்கு லாவில சவுட்டோம். இப்ப 3 பேரை அடிக்கிற மாதிரி பட்டதுக்கு இது வந்து தேவைப்படும். லாவிலையும் நம்ம சவுட்டும் போது இந்த பெருவரில் படும்படியாதான் சவுட்டுவோம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் பெருவரில் பட்டுனாக்கி அவங்களுக்கு கடுமையான ஆபத்தை குறிக்கும். சரி, அடுத்து சரி. இப்ப இது வந்து ஒரு முக்கு முடிஞ்சிருக்கு. இதே அர்த்தம் தான் அந்த 4 முக்குக்குமே வரும். நீங்க இதை வந்து தெளிவாட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கி உங்களோட உயிரை காப்பாத்திடுறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இந்த இப்போ நம்ம வர்ம அடிமுறை மட்டும் இல்லை, இதுல இலக்குமுறை நிறைய உண்டு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நிறைய உயிர்களை காப்பாற்றுவதற்கும் பயன்படும், நம்மளை தற்காத்து கொள்ளைக்கும் பயன்படும். அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா கலரிசிவா அண்ணன் வந்து சூடு அமைக்கும் முறையை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாட்டு சொன்னாங்க. இப்படி பண்ணணும்னுட்டு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் அண்ணன் சொல்லும்போது இதை பற்றி எல்லா ஐடியாவும் கிடைச்சிது. மேலும் இதில் சேர விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 கிளாஸ் நடக்குது. கீழே தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில் விளக்கமாட்ட சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.